மார்ச் 15 தவக்காலம் 4ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். யோவான் நற்செய்தி 9ஆம் பிரிவு 1 முதல் 41 முடிய இறை வார்த்தைகள். குறுகிய வாசகம். அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம்பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் இவரல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவரல்ல, அவரை போல இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர், நான் தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஒரு ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின்பு நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அருள் அடையாளங்களை செய்ய இயலுமா என கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்று இருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின்பு அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக்கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். சிற்பி ஒருவர் பெரும் பளிங்குக்கல் ஒன்றில் சுத்தியும் ஒளியும் கொண்டு எதையோ செதுக்கிக் கொண்டிருந்தார். அவருடைய கலைக்கூடத்தின் வழியே சென்ற சிறுவன் ஒருவன் சிற்பி என்ன செய்கின்றார் என்று கவனித்தான். பெரிய மற்றும் சிறிய கல் துண்டுகள் இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் சிதறி விழுவதை தவிர வேறொன்றையும் அவனால் கவனிக்க முடியவில்லை. என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. சில வாரங்களுக்கு பின் அந்த கலைக்கூடத்தின் வழியாக மறுபடியும் சென்றபோது பளிங்குக்கல் நின்றிருந்த அந்த இடத்தில் ஒரு பெரிய கம்பீரமான சிங்கம் பெரும் மிதத்துடன் அமர்ந்திருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டான். மிகுந்த உற்சாகத்துடன் சிறுவன் சிற்பியிடம் ஓடி, ஐயா, பளிங்கு பாறைக்குள் ஒரு சிங்கம் இருந்ததை எப்படி அறிந்தீர்கள் என்றான். அதற்கு சிற்பி, பளிங்கு பாறையில் சிங்கத்தை பார்ப்பதற்கு முன் அதை நான் என் இதயத்தில் பார்த்தேன். என் இதயத்தில் இருந்த சிங்கமே பளிங்கில் இருந்த சிங்கத்தை அடையாளம் கண்டது என்று பதிலளித்தார். இதயம் பார்ப்பதுதான் கண்களில் காட்சியாக தெரிகிறது. கண்கள் திறந்திருந்தாலும் காட்சிகள் பல அதன் முன் இருந்தாலும் இதயம் எதில் லயிக்கிறதோ அதையே கண்கள் பார்க்கின்றன. இன்று தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு. நமது பார்வை எத்தகையது? எது நம்மை பார்க்க வைக்கிறது? எதை பார்க்கிறோம்? எப்படி பார்க்கிறோம் என்று நமது பார்வையை பற்றி சிந்தித்து மன்றாட இன்றைய வாசகங்கள் அழைக்கின்றன. பிறவியிலேயே பார்வையற்றவர் எவ்வாறு இயேசுவால் பார்வை பெற்றார்? பின் அவர் எவ்வாறு இயேசுவை
மானிட மகனாக நம்பி ஏற்கும் புது பார்வை பெற்றார் என்ற நிகழ்ச்சியை நற்செய்தி விவரிக்கிறது. அதே வேளையில் பிறவியிலிருந்தே எதையும் காணும் பார்வை பெற்றவர்கள் எவ்வாறு பார்வை அற்றவர்களாக மாறுகின்றனர்? இயேசு பார்வை தந்ததையும் பார்வை பெற்றவர் இயேசுவின் சாட்சியாக, அவர்கள் முன் காணுகின்ற சாட்சியாக நிற்பதை கண்ணால் கண்டும் அதை ஏற்க முடியாதவர்களாய், காண முடியாதவர்களாய், பார்வையற்றவர்களாய் மாறியதையும் இன்றைய நற்செய்தியில் கேட்டோம். இன்றைய நற்செய்தியின் முடிவில் இயேசு கூறுவது போல, பார்வையற்றவர் பார்வை பெற்றார், ஆனால் பார்வையுள்ளவர்கள், எங்களுக்கு கண் தெரிகிறது என்ற பரிசேயர்கள் இயேசு செய்வதையும் பார்வை பெற்றவருக்கு நடந்ததையும் கண்டுகொள்ள முடியாதவர்களாய், பார்வையற்றவர்களாய், கண்கள் திறந்திருந்தாலும் காட்சியை கண்டுகொள்ள முடியாதவர்களாய் விரும்பி வாழ்கின்றனர் என்பதை அறிகிறோம். ஆக கண்கள் திறந்திருப்பதாலோ, காட்சிகள் பல நமக்கு முன் விரிந்து கிடப்பதாலோ அனைத்தையும் நாம் காண்கிறோம் என்று நாம் கருதி கொள்ள முடியாது. நம் இதயத்தில் எதை விரும்புகிறோமோ, உள்ளத்தில் எதை தேர்ந்து நம்புகிறோமோ அதையே தான் கண்கள் கண்டுகொள்ளுகின்றன. கண்கள் வெறும் திறந்த கேமரா தான், ஒரு திறந்த படம் பிடிக்கும் கருவி. இதயம், நம் உள்ளம் எதை படம் பிடித்து மனதில் இருத்தி நம்பிக்கையாக மாற்றுகிறதோ அவைதான் நம் கண்களில் காட்சியாக தென்படும். அவைதான் நாம் பங்கெடுக்கும் நிகழ்ச்சியாகவும் நமக்கு தோன்றும். இன்றைய நற்செய்தியில் பார்வை பெற்றவர் எப்படி இயேசுவை பார்த்து முழுமையாக நம்புகிறார் என்பதை படிப்படியாக விவரிக்கிறது. அவரில் ஏற்படும் வளர்ச்சி, அவரிடம் பரிசேயர் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் அளிப்பதில் நமக்கு தெரிய வருகிறது. முதலில் அவர் உணர்ந்ததெல்லாம், அவர் பிறப்பிலிருந்தே பார்வையற்றவர். ஆனால் இயேசு சொன்னது போல சீலோவாம் குளத்தில் கண்களை கழுவி பார்வை பெற்றவர். அவரை பொறுத்தவரை இயேசுவால் அவர் பார்வை பெற்றவர். அவர் இப்போது கண்கள் திறந்து அனைத்தையும் காண்கின்றவர். இதுதான் முதல் நிலை. அடுத்த நிலை, பரிசேயர் சொல்லுவது போல அவரது பார்வையில் இயேசு சட்டங்களை மீறுகிற பாவி அல்ல. ஏனெனில் பாவியான ஒருவரால் எப்படி தனக்கு செய்தது போல அருள் அடையாளங்களை செய்ய முடியும்? தான் பார்வை பெற்ற இந்த அருள் அடையாளம் தனக்கு உணர்த்துவதெல்லாம் இயேசு கடவுளிடமிருந்து வந்தவர். அவர் ஒரு இறைவாக்கினர். இவர் கடவுளிடமிருந்து வராதவர் என்றால் இவரால் எதுவும் செய்திருக்க இயலாது என்பதை பார்வை பெற்றவர் தனது சொந்த அனுபவமாக உணர்கிறார். இவ்வாறு இயேசுவால் பார்வை பெற்றவர் தனது அனுபவத்திலிருந்து, உள்ளத்தில் அறிந்த உண்மையிலிருந்து இயேசுவை யார் என்ற பார்வையில் அடுத்த நிலைக்கு வளர்ச்சி பெறுகிறார். இறுதியில் இயேசுவை நேருக்கு நேர் சந்திக்கிறார், அவரோடு பேசுகிறார். இருப்பினும் தன் உள்ளத்தில் இருக்கும் இயேசுவை வெளியில் காணும் இயேசு உருவத்தோடு பொருத்தி, அவர்தான் இவர், இவர்தான் எனக்கு பார்வை தந்தவர் என்று முழுமையாக பொருத்தி பார்க்கும் உணர்வு பார்வை அவருக்கு இன்னும் கிடைக்கவில்லை. எனவே இயேசு அவருக்கு உதவுகிறார். தன் முன் நின்ற இயேசுவிடம், ஐயா, அந்த மானிட மகன் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்று ஆர்வத்தோடு பார்வை பெற்றவர் இயேசுவிடம் கேட்டார். அதற்கு இயேசு, நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக்கொண்டிருப்பவரே அவர் என்று தன்னையே வெளிப்படுத்துகிறார். கண்கள் திறக்கப்பட்டவர் அவரை நேரில் காண விரும்பினார். இப்போது அவருடைய புறக்கண்கள் வழியாக அவருடைய உள்ளத்தின் கண்களுக்கும் இயேசு காட்சியாக தருகிறார். அவர் முன் இயேசு தன்னை வெளிப்படுத்திய போது அவரது உள்ளம் காணும் காட்சியாக இயேசுவை அவர் கண்டுகொண்ட போது அவர் நம்பிக்கையாளராக மாறுகிறார். ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி இயேசுவை வணங்கினார். பார்வை பெற்றவரின் இந்நிகழ்ச்சி
நம் ஒவ்வொருவரிலும் சாத்தியப்படக்கூடிய உறவின் பாதையை சுட்டிக்காட்டுகிறது. இயேசுவில் நாம் நம்பிக்கை கொண்டு அவரோடு உறவில் ஒன்றிக்கக்கூடிய உறவின் பாதையை இன்றைய நற்செய்தி விளக்கி காட்டுகிறது. அந்த உறவின் பாதை இதுதான். முதலில் நமது கண்கள் திறக்கப்பட வேண்டும். உள்ளத்தில் இயேசுவை தேடும் உணர்வு ஊற்றெடுக்க வேண்டும். உள்ளத்தின் தேடல் புது பார்வை தரக்கூடிய இயேசுவை பார்ப்பதில் குறியாக இருக்க வேண்டும். இயேசு நம்மை தேடி வரும் தருணத்திற்கு காத்திருந்து அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது அவரை உள்ளத்தில் ஏற்று அகக்கண்களால் பார்த்து அவரில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதுவே இன்றைய நற்செய்தி நமக்கு காட்டும் உறவின் பாதை. ஆனால் அதே வேளையில் நம்பி உறவு கொள்வதற்கு தேவையான அனைத்தும் நமக்கு முன் இருந்தாலும் நாமும் பரிசேயர் போல நமது உள்ளத்தை இறுக்கமாக கடினமாக மூடி வைத்து கொண்டால் கண்கள் திறந்திருந்தும் நமக்கு காட்சிகள் கிடைக்காது. பார்ப்பதற்கு தேவையான அனைத்தும் கண்முன் இருந்தாலும் உள்ளம் ஏற்காதவரை, உள்ளத்தில் நம்பிக்கை பிறக்காதவரை உறவு மலராது. யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 9 முதல் 11 வரை வசனங்களில் படிப்பது போல, உண்மையான ஒளி, அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்கு உரியவர்களிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளும் இதயங்களில் நம்பிக்கை ஒளி பிறக்கிறது, காட்சி தெரிகிறது. இறைவன் நம் வாசல் கதவை தட்டுகிறவர். நாம் தான் திறக்க முன்வர வேண்டும். நாம் திறக்காதவரை அவர் நமக்கு வெளியில்தான் நிற்க வேண்டும். நாம் திறப்பதற்காக காத்திருக்கின்றவர் நம் இறைவன். இந்த தவக்காலத்தில் நம் பார்வையை கூர்மையாக்குவோம். இயேசுவே, என் இதய கண்களை திறந்துவிடும் என மன்றாடுவோம். புனித பவுல் திருத்தூதர் தமது எபேசிய திரு அவைக்கு எழுதிய மடலில் 1 அதிகாரம் 18 கூறியதை இவ்விடத்தில் நினைவு கூறுவோம். இறை மக்கள் நமக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சி மிக்கது, அவரது வல்லமை எத்துணை ஒப்பு உயர்வு அற்றது என்று நாம் அறியும் வண்ணம் இயேசு நம் அகக்கண்களுக்கு ஒளியூட்டுவாராக. இந்த தவக்காலத்தின் ஆன்மீக முயற்சிகள் அனைத்தும் நமது அகக்கண்களை திறப்பனவாக, அவரது ஒளியால் நம்மை நிரப்புவனவாக.